ஓம் சக்தி. கர்நாடகா மாநிலம் பெங்களூர் மாவட்டம் ஸ்ரீராம்புரத்தைச் சார்ந்த லோகேஷ் வைஷ்ணவி தம்பதிகள் திருமணமாகி 3 ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு 4வது மாதம் அவங்களால வர முடியல. 5வது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. நம்ம கோயில் எப்படி முறை உங்களுக்கு தெரியும்? நாங்க பேஸ்புக்ல தான் பார்த்தோம், இன்ஸ்டாகிராம்ல பார்த்து ஒரு நம்பிக்கையா வந்தோம். இன்னைக்கு நாங்க நம்பினது கைவிடல. இப்ப இன்ஸ்டாகிராம்ல ஆயிரக்கணக்கான பக்தர்களை சாட்சியா பாத்திருக்கீங்க. இப்ப உங்களை எல்லாருமே சாட்சியாக பாக்குறாங்க, நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. பக்தர்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்பலாம், தெய்வத்து மேல நம்பிக்கை வச்சு வரலாம், கண்டிப்பா நல்லதுன்னு. இப்ப நீங்க 3 அமாவாசை தொலைவுல இருந்து நம்பிக்கையோட தேடி வந்து 4வது மாசம் விட்டு 5வது மாசம் அதுவும் ஆண்வாரிசா தக்க வச்சிருக்காங்க. கரு தங்கணும்னு அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? கண்டிப்பா நன்றி சொன்னீங்களா? அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கரு தங்கணும்னு வீட்லயே காணிக்கை கட்டி நன்றி சொன்ன டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால இப்ப கரு தங்கணும்னு அம்மா பத்தி நினைச்சீங்களா? கண்டிப்பா. அந்த தருணம் எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க நம்பினது கை வீட்டுல இருந்து ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் சொல்லுங்கம்மா. 3வது மாசமே வரணும்னு நினைச்சேன் சாமி, அதனால வர முடியல. இப்ப குழந்தைக்கு எத்தனை மாசம்? இப்ப 7 மாசம். பரவாயில்ல, நம்பிக்கையோட தேடி வந்தீங்க. அம்மா ஆண் வாரிசா கொடுத்திருக்காங்க. நன்றி கடனையும் செலுத்திட்டு பக்தர்கள் முன்னாடி சாட்சியா நிக்கிறாங்க. இப்போ உங்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. உங்களை போல குழந்தை வரத்திற்காக வருகின்ற அத்தனை பேர்த்துக்கும் சேலத்து மகமாய் இல்லங்காம வரவங்களுக்கும் நீங்க அம்மாட்ட வேண்டிக்காங்க.